ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் அக்டோபர் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக அமைகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் எப்படி இருக்கிறார்? 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவே சிறப்பு தான். இருந்தாலும் இந்த புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் புதன் வீட்டில் நீச்சமாக இருக்கார். அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். அப்போ ஆட்சிநாதன், அதாவது புதன் ஆட்சியும் பெறுகிறார், உச்சமும் பெறுகிறார். அப்போ புதன் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் குரு மிதுனத்தில் இருந்தார். இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், உச்சம் பெறுகிறார். அப்போ மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியம் வரும், பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் மட்டும் வருமானம்னு சொல்ல முடியாது. பல வகையில் பல வழியில் வருமானம் வரும். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அதாவது கணவன் மனைவி இருவரும் சம்பாதிக்கலாம். பிள்ளைகள் இப்போ படித்து முடித்த பிள்ளைகள் அவங்க சம்பாத்தியம் ஏற்படுத்தலாம், அவங்க சம்பாத்தியம் கொண்டு வரலாம். அடுத்தது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கும். அதையும் தாண்டி வாகனம், அது அசையா சொத்துக்கள், வீடு கடை வாடகை விட்டுருப்பீங்க, அந்த வருமானம் வரும். இதெல்லாம் எப்படி போட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸு இதெல்லாம் எப்படின்னு, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க. இப்படி உங்களுக்கு பல வகையில் வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கு அவர் யார்? 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். அப்போ 7ஆம் இடமும் பலமாகிறது, 10ஆம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானமும் பவர்ஃபுல் ஆகிடுது. அது மாத்திரம் இல்லை, அந்த உத்தியோகம் 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு திருப்தியே அதுதான். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் உத்தியோகத்தை, அந்த ஸ்தானத்தை, அந்த ஸ்தானாதிபதியான குரு பார்ப்பதால் சூப்பர். தொழில் நல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும். சம்பாத்தியம் ரொம்ப அளவிட முடியாத அளவுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அது மட்டுமல்ல, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி, அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் சலுகைகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறேன், எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கேயே சேர்ந்து பணியாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை தொழில் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, ஒரு ஜோசியர் அன்றைக்கி நீங்கள் தொழில் பண்ணணுமா இல்லை உத்தியோகம் பண்ணணுமா பார்த்துட்டு இறங்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெருசாக ஒரு பட்ஜெட் போடுறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கடைக்கண்ணி ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு திருப்தியாக இருக்கும். அவர் பண்ணலான்னு சொல்லிட்டாருன்னா நம்பி நீங்கள் இறங்கலாம். அவர் பாடான்ட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
அப்போ அதை மீறி தொழில் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அதனால் அப்போ பார்க்காதே தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா நஷ்டமடையும் இல்லையா? அதனால தான் இந்த வருமுன் காப்போம்னு சொல்கிற மாதிரி நம்ம நாளைக்கு நடக்க போகிறது எப்போ இதான் நடக்க போகணும்னு யாருக்கு தெரியும்? அதனால் நம்ம நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமா, அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் சாதிப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன 10ல் சனி இருக்கார் சார், கொஞ்சம் அதிகப்படியான லெபோரியஸ் உழைப்பு, வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியது இருக்கும். அது சொந்த தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். அதுவும் பாருங்கள், இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த உடல் உழைப்பை பெருசாக அவங்க இது பண்ண மாட்டாங்க. நல்ல பிரெயின் உட்காந்து எடுத்துட்டு ஒரு பேனா பிடிச்சி இது பண்ணி ஒரு ஃபோனை பேசி காரியத்தை சம்பாதிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவு புத்திசாலிகள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஆனால் சனி உட்காந்துருக்குன்னா அப்போது இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும், அதிகப்படியான ஒரு மெனக்கெடுதல் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானங்க கிடைக்கும். 3ல் கேது இருக்கார் பாருங்கள், இது சூப்பருங்க. 3ஆம் இடத்துல கேது இருந்தால் அவர் நல்லதே செய்வார். என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க. மற்றபடி ஒன்றும் குறையில்லை. நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், தொழில் வளம் சிறப்பாக அமையும். இந்த கேது பகவான் உங்களுக்கு உதவி புரிவார். மற்றபடி 4ஆம் இடம் 4க்குடையவன் உச்ச நிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில். ஆனால் சனி பார்க்குறார். புதனுக்கு சனி நண்பன். அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப 4ஆம் இடங்கிறது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு, படிக்கிற பசங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். ஸோ சனி பார்வை இருந்தாலும் சனி புதனுக்கு நண்பனாக இருக்கிறதால சில டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் சாதிப்பீங்கன்னு தான் சொல்ல முடியும். படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் டென்ஷனாக படிப்பீங்க, மற்றபடி சாதிக்கக்கூடிய நிலை. இந்த 4 வீலர் அந்த 2 வீலர் அதெல்லாம் நீங்கள் அதை இது பண்ணுவீங்க இல்லையா, அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்கள், பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு லாரி, பஸ்ஸு, காரு, இதெல்லாம் டெம்போ ட்ராவலர், இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட வேண்டியிருக்கும். அவ்வளோதான், ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 5க்குடையவன் 5ல் ஆட்சி பீடம் இருக்கிறார். இது சிறப்பு பரிவர்த்தனை யோகத்தில். ஆதலால் உங்களை பொறுத்த வரலையும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆதிக்கத்தாலும் நீங்கள் இந்த வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைப்பு நல்ல ரிசல்ட் ரிப்போர்ட்டு வரும். சீட்டாட்டம், ரேசி, லாட்டரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆனால் 2ல் குரு. குடும்பத்தில் நல்ல சம்பாத்தியம், வருமானம், சந்தோஷம், குதூகலம் எல்லாம் இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், ஆனால் 7க்குடையவன் உச்சமாக இருக்கிறார். சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டைகள், பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பாருங்கள், 9ல் ராகு இருக்கார். சூரியனை சனி பார்க்கிறார். அப்போது இந்த 2 கான்செப்டை வச்சு என்ன சொல்லணும்னா, தந்தைக்கு இடர்பாடுகள், அவர் தொழில் ஒரு நலிவடையக்கூடிய நிலை ஏற்படலாம், அல்லது அவருக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம், இல்லை தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய வரணும். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, தந்தை தானே, நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம், திடீர் பண வரவு, திடீர்னு நல்லது நடக்கும். அப்படி ஏதாவது ஒரு அமைப்பு உண்டு கண்டிப்பாக.
வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் நடக்கும். 10க்குடைய குரு 2ல் இருக்கிறார், சூப்பராக இருக்கார். அப்போ குருமார்கள், சன்னியாசிகள், அதான் அதே நேரத்தில் அவங்க ஆன்மீக குருத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், நிதி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள், நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மற்றபடி இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாக இது விளங்க போகிறது. என்ன 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷன், பரபரப்பு. ஏன்னா நீங்கள் பிஸி ஷெட்யூல், நீங்கள் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். அதே நேரத்தில் 9ல் ராகு இருக்கிறதால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. நீங்கள் உயர்கல்விக்கு போனாலும் சரி, இல்லை உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, கண்டிப்பாக சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர்கள் ஏதாவது ஒரு ரீதியாக வரலாம். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அல்லது உங்கள் வாழ்க்கை துணை, இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், இது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 15, 16, 17 அக்டோபர் இந்த 3 நாளும் சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி சூப்பரான ஒரு வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ராகு, துர்க்கைக்கு வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓம் அமிர்த ராகுவே நமகன்னு 1008 தடவை சொல்லுங்கள் டெய்லி. எந்த ஒரு பிரச்சனையும் வராது ராகுவால். அது மட்டும் இல்லை, துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை தீபம் போடுங்க, நல்லது நடக்கும். குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.